எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் நம்மளுடைய ஜோதிட நல்லன் சேனல் சார்பாக இனிய 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே நடக்கணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்காதவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும், உடம்புல ஏதாவது நோய் பிணி இருந்தால் இது எல்லாமே சரியாகணும். எல்லா விதமான சந்தோஷங்களும் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்த ஆண்டாக இந்த வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நேரமின்மை காரணமாக விருச்சிகம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்கு மட்டும்தான் நம்ம புத்தாண்டு பலன்கள் போடலை. இப்போ இந்த வீடியோவில் 12 ராசிக்குமான இந்த 2025 ஆங்கில புத்தாண்டை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நான் ரொம்ப கேஷுவலாகவே புத்தாண்டு பலன்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். ரொம்ப ஃபார்முலாலாம் வேண்டாம். முதல்ல மீன ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, ஜென்ம சனி வரப்போகுது. சனி உங்கள் ராசிக்குள்ளே வர போகிறாரு. இது ஒரு சாதகமற்ற ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் தாக்கு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஒரு குரு பயிற்சி, குரு உச்சமாகி அந்த சனியை பார்க்கறதுனால இந்த சனி பயிற்சியில் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 7-8 மாதம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மீன ராசிக்கு. அதுக்கப்புறம் இந்த குருவின் பார்வை இந்த சனியின் தாக்கத்தை கொஞ்சம் குறைப்பார். அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய கெடுதல்கள் அடுத்தடுத்த அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வருடங்களில் நடக்காது. மீனராசிக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். காதல் தோல்விகள் கண்டிப்பாக நடைபெறும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் இந்த மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மீனராசிக்காரங்களாம் ரொம்ப பயப்பட வேண்டாம் இந்த ஜென்மசனியை பார்த்து. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடங்களை தான் இப்போ கற்றுக் கொடுக்க போகிறார். அப்படிங்கிறதுனால இந்த ஜென்மசனி உங்களுக்கு தேவையான ஒன்று தான் நான் சொல்லுவேன். கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜென்மசனி உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். நீங்கள் அதை ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் உணர்வீங்க. அடுத்து கும்பராசி. இந்த கும்பராசி தாங்க அடுத்த வருஷத்தோட ஹீரோவே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜென்மசனிலேருந்து அவங்க விடுபட போகிறாங்க. ஒரு பெரிய இருட்டு குகையிலேருந்து வெளிச்சத்தை நோக்கி போக போகிறாங்க. இந்த வருஷத்தில் பயங்கர கதறலை சந்தித்த ராசி எதுனா அது கும்பராசி தான். இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்கள் படாத பாடு இல்லை, பட்ட கஷ்டம் இல்லை, எல்லாமே இப்போ தீர போகுது. அடுத்த வருஷம் நல்லா இருக்க போகுது. ஜென்ம சனி முடிய போகுது. இந்த பாத சனிலாம் பெருசாக எதுவும் பண்ணாது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் விட்ட கண்ணீருக்கு இந்த 2025 பதில் சொல்லும் அப்படின்னு. கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறீங்க. எல்லா விதமான முன்னேற்றங்களும் இந்த 2025 நடக்க போகுது. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு என்னங்க குறைச்சல்? 3ஆம் இடத்துக்கு சனி வர போகிறாரு, அங்கே மறைய போகிறாரு. 7.5 சனிலேருந்து விடுபட்டுட்டீங்க. எல்லா விதமான நன்மைகள், முன்னேற்றங்கள், வெற்றிகள், வளர்ச்சிகள் எல்லாமே இந்த 2.5 வருஷத்தில் சனியால் கிடைக்க போகுது. ரொம்ப டாப் தூளாக இருக்கக்கூடிய ராசியில் மகர ராசியும் ஒன்று. குரு பயிற்சி ஒரு சாதகம் இல்லாமல் இருந்தாலும் அடுத்தடுத்த வருடங்களில் குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி தான். மகர ராசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த வருஷம். எல்லாத்தையுமே தைரியமாக முயற்சி பண்ணலாம், எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த மகர ராசிக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி போகிறாரு. இருந்தாலும் பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் நான் சொல்லியிருக்கேன். குரு பயிற்சி சூப்பராக இருக்குது, ராகு கேது பயிற்சி அட்டகாசமாக இருக்குது, சனி பயிற்சியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்படலை. தசாபுத்தி மோசமாக இருக்கவங்க மட்டும் தான் கஷ்டப்படுறீங்க. மற்றபடி இந்த சனி 3ஆம் இடத்துல இந்த சனி நல்லது தான் செஞ்சார். உங்களுக்கு நல்ல வேலையில், தொழிலில் எல்லா விதத்துலையும் முன்னேற்றத்தை கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி வச்சார், குழந்தை பிறக்க வச்சார், எல்லாத்தையும் பண்ணார். அதனால் 4ஆம் வீட்டுக்கு போகிற சனி சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய தீமைகள் இல்லை. இந்த 2025 தனுசு ராசிக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. அடுத்து விருச்சிக ராசி. அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிச்சு. 5ஆம் வீட்டுக்கு சனி போகிறாரு. பெரிய கெடுதல் இல்லை. ஏன்னா அது குருவோட ராசியாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகளை சனி கொடுக்க போகிறது இல்லை. குரு 8ல் போய் மறையும் பொழுது பெரிய கெடுதலை செய்ய மாட்டார். ஏன்னா உங்கள் ராசியோட ராஜ யோகாதிபதியே குருன்றதுனால 8ஆம் இடத்துக்கு குரு போகிறது ஒரு விதத்தில் நல்லது தான். கீழே விழாத அடிப்படாத ஒரு நல்ல ஆண்டாக தான் இந்த 2025 விருச்சிக ராசிக்கும் இருக்குது. நம்ம கமெண்டில் ஒருத்தர் விருச்சிக ராசின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கு தான் இதை சொல்கிறேன். விருச்சிக ராசிக்கு இந்த 2025 நல்லா தான் இருக்குது. சனி அர்த்தாஷ்டம சனின்னு விலகிட்டார். குரு 8ல் மறைஞ்சாலும் அதுக்கு அடுத்த வருஷம் அவர் 9ஆம் வீட்டுக்கு வருவார். அதுவும் நல்லது தான். ராகு கேது பயிற்சியும் நல்லா தான் இருக்குது. குறைவில்லாத நல்ல நன்மைகளை, வளர்ச்சிகளை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 விருச்சிக ராசிக்கு இருக்குது. அடுத்து துலாம் ராசி. ராஜயோகத்தின் ராஜாவாக விளங்குவது இந்த துலாம் ராசி தான். அவங்களுக்குலாம் நான் என்னென்னு சொல்கிறது, அவங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷனே சொல்ல வேணாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் தசை புத்திகள் மட்டும் சரியில்லைனா மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர, இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோச்சார கிரக பயிற்சி பலன் துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக எல்லா விதத்தில் நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக தான் இருக்குது இந்த வருஷத்தில். துலாம் ராசிக்காரங்களை மேடை ஏற்றி அங்கீகரித்து அழகுபடுத்தி மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு வருஷமாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். தசை புத்திகள் மோசமாக இருந்தால் மட்டும் கெடுதல் நடக்கும். கோச்சார ரீதியாக சூப்பராக இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம்.
அடுத்து கன்னிராசிக்கு கண்டக சனியாக இருக்குது. அந்த சனி வந்து இந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் தான் கொஞ்சம் கெடுதல் செய்வார். மற்றபடி பொருளாதார விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குரு பயிற்சி அட்டகாசம், ராகுகேது பயிற்சி அதை விட சூப்பர். எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 கன்னிராசிக்கு இருக்குது. நன்மைகள் நிறையவே இருக்கும், கெடுதல்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசிக்காரங்க உஷாராக இருந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கிடையாது. சிம்பிளாக சொல்லணுன்னா கன்னிராசிக்கு சூப்பராக இருக்குது. எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ராசி எதுனா இந்த சிம்ம ராசி தான். ஏன்னா அட்டமத்தில் சனி வராரு, அது வரக்கூடாது. அதுதான் எனக்கே கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. எனக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குது, ஆகா ஓன்னு இருக்குது நான் சொல்லும்போது, இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வரும்போது கொஞ்சம் கெடுதல் நடக்கும்னு சொல்லும்போது எனக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போதே வார்த்தைகள் தடுக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, புது முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், வீட்டில் சண்டை போட வேண்டாம், புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம், இருக்கிற வேலையை முக்கியமாக விட வேண்டாம். சிம்மராசிக்காரங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது, உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவம் இருப்பாங்களோ அவங்ககிட்ட போய் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த சனியால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசிக்காரங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு இருங்க, அதுக்கப்புறம் அந்த சனியோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதனால் சிம்மராசிக்காரங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எல்லா ராசிகளுக்கும் சொல்லி முடிக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததாக வந்து கடகராசி. அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு, ஒரு பெரிய ரிலீஃபு. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்க போகுது, குழந்தை பிறக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, எல்லா டெவலப்மெண்ட்டும் நடக்க போகுது. குரு பயிற்சி சுமாராக இருக்குது, ராகுகேது பயிற்சி கொஞ்சம் சுமாரான பயிற்சி தான். அடுத்து குரு ராசிக்கு வருவார் அடுத்த வருஷம், அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் கடகராசிக்கு இந்த வருஷத்துக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு ஆண்டாக தான் இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு, கெட்ட காலம் முடிஞ்சு போச்சுனாலே அது நமக்கு நல்ல காலம் தானே. அதனால் கடகராசிக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருக்குது, குறைவில்லாத ஒரு ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்குது. அடுத்து மிதுன ராசிக்கும் நல்லா தான் இருக்குது. 10ஆம் இடமான கேந்திரத்துக்கு சனி வர்றது நல்லது. ராசிக்குள்ளே குரு வராரு, ரொம்ப சூப்பர். அந்த ராசி புனிதப்படும். ராசி வந்து தீய கதிர்கள் இருந்தால் அந்த தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு சுப கதிர்கள் அந்த உங்கள் ராசிக்குள்ளே நிரம்பும். அதனால் குரு ராசிக்குள்ளே வர்றது நல்லது. 9ஆம் வீட்டுக்கு ராகு போகிறாரு, அதோட 3ஆம் வீட்டுக்கு கேது வராரு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் இந்த 2025 மிதுன ராசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததாக ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வராரு, லாப சனி, பணத்தை கொடுக்க போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறாரு, பிடிச்சிக்கிறது உங்களுக்கு 2 கை இருக்காது அப்படின்னு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த எல்லா வகையான பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வருஷமாக தான் இந்த 2025 ரிஷபராசி எல்லாருக்குமே இருக்கும். குரு 2ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு வகையில் நல்லது. ராகு 10ஆம் வீட்டுக்கும் கேது 4ஆம் வீட்டுக்கு போகிறதும் நல்லது தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் ரிஷபராசிக்கும் ஒரு நல்லது, மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே, கல்யாணம் கை கூடுறது, குழந்தை பிறக்கிறது, என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். எல்லா விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 ரிஷபராசிக்கெலாம் இருக்குது. மேஷராசி 7.5 சனிக்குள்ளே வரீங்க. ஆனால் இந்த 7.5 சனியில் விரைவு சனியான முதல் பகுதி பெருசாக கொடுமை பண்ணாது, நிறைய காசு வரும், ஆனால் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். பணத்தை சேமிக்க தொடங்குங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணிங்கன்னா பெரிய கெடுதல் இல்லை. மற்றபடி எல்லா வகையான கல்யாணம் நடக்கக்கூடிய, குழந்தை பிறக்கக்கூடிய, வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் 2025 மேஷராசிக்கு இருக்குது. குரு பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருக்கும், ராகுகேது பயிற்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 2025 மேஷராசிக்கும் எந்த ஒரு பெரிய கெடுதல் நடக்காத ஒரு வருஷமாக தான் இருக்குது. 7.5 சனிக்குள்ள நுழைஞ்சாலும் இப்போ ஒரு கெடுதல் செய்ய போகிறது இல்லை. அவர் ஜென்ம சனி வரும்பொழுது தான் உங்களுக்கு கெடுதல் செய்வார். அதனால் மேஷ ராசிக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது. மீனம், சிம்மம் இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் இந்த வருஷத்துலேருந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் எல்லா ராசிக்குமே இருக்குது. அஷ்டம சனியில் நல்லதே நடக்காதா, ஜென்ம சனியில் நல்லதே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு 70% வேலை செய்யும். இந்த கோச்சார பலன்கள் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம், இந்த பலன்கள் எல்லாம் 20% 30% மட்டும்தான் வேலை செய்யும். இது நிறைய பேருக்கே தெரியாது. எல்லாருக்குமே ராசி மட்டும் தான் தெரியும், அதுக்குள்ளே இருக்க லக்னம் கிரக நிலைகள் அது யாருக்கும் தெரியாது இல்லையா. எல்லோரும் ராசி பலனே நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால ராசி பலனை சொல்கிறது எல்லாமே நான் முழுசாக நடந்துரும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இதில் சொல்கிற பலன்கள் நடக்கும், நடக்காமல் இருக்காது. 20% 30% கண்டிப்பாக நடக்கும். இந்த கோச்சார பலன்களுமே மனுஷங்களை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறோம். அதனால் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஆனால் இதை மட்டுமே பார்த்து இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறதோ இல்லை ஆகா ஓகன்னு துள்ளி குதிக்கிறதோ நல்லதில்லை. ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்யணும். உங்களுக்கு தசை புத்திக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த கோச்சார பலன்கள் அதுக்கு வலு சேர்க்கும். நல்லது நடக்க வேண்டிய இடத்துல ரெட்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ தசை புத்தி சரியில்லை ஆனால் கோச்சாரம் நல்லா இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு வந்துடுவீங்க.
தசை புத்தியும் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லைன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள். அதனால் 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்கும், 12 ராசிகளுக்குமே கெட்டது நடக்கும். இந்த 2025 நியூ இயர் ப்ரெடிக்ஷனுக்கு அப்பாற்பட்டு எல்லா ராசிகளுக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு விடைபெறுறேன். நன்றி.